ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து சிபிஐ நியூஸுக்குரிய அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். நான் அந்த வீடியோ பார்க்க சொல்லி திரும்ப ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன்னா அந்த 1865 1863க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் பை ஆப்ஷன் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பை சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போக வேண்டியது மந்த்லி சார்ட்லேருந்து பார்த்துப்போம். ஸோ மந்த்லி சார்ட்டில் நமக்கு தேவையான 2 ஜூன் இருக்குது. ஒன்று 1811. ஸோ அந்த 1811 வந்து ஒரு நல்ல ஜூன். நீங்கள் வேணால் 1811 எடுத்துக்கங்க, இல்லை 1812 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ நான் 1811 எடுக்கிறேன். அதே மாதிரி 48. ஸோ இந்த 48 எடுங்க, இல்லாட்டி 50 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 48 எடுத்தீங்கன்னா நல்ல அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இந்த 2 ஜூன்ல இருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு டெக்னிக்கல் ரீதியாக. ஸோ இதில் வேறு எதுவும் ஜூன் இருக்குன்னா இப்போது சுச்சுவேஷனுக்கு இந்த ஜூன் இருக்குது, இந்த வீக் இருக்குது, ப்ரீவியஸாக இருக்க வீக் 1884. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக 1884 எடுங்க, நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ 84க்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இந்த ஜூன் எடுங்க, 94 எடுங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஷார்ட் டைமில் பார்த்தா. ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட் போய்க்கணும். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு தேவையானது நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகி பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் என்ன நடத்திருக்கு, இந்த கேண்டலை விட இந்த கேண்டல் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கு, ஒரு க்ரீன் கேண்டல். ஸோ அதுல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, மார்க்கெட் நல்ல பை. அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயே நடக்குது. மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இது ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக ரன்னிங்கில் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் சிபிஐ நியூஸ் இருக்குது, நாளைக்கு ஃப்ரைடே இருக்குது. ஸோ ஃப்ரைடே முடிய தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இதில் எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் எந்த வேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்க போகுது. ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா மார்க்கெட்டில் வந்து 1848க்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மார்க்கெட் கட்டாயம் திரும்பவும் செல் ஜோனில் தான் இருக்க போகிறோம். மார்க்கெட் கண்டினியூவாக செல் ஆக போகுது. அப்படி இல்லை மார்க்கெட் எபோவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டில் திரும்பவும் என்ன செய்ய போகிறோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதான் ஆப்ஷன். ஸோ 2 ஆப்ஷன் நீங்கள் வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த வீக்குக்குரிய அப்டேட் நீங்கள் கரெக்டாக பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் இந்த 2 டேக்கு நீங்கள் வீக்லி சார்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து நான் இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து 1 2 3 4 5 இந்த 5 டேஸாக மார்க்கெட் வந்து என்ன நடக்குது, நம்ம கண்டினியூவாக இந்த வார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து புல்லிஷ் கேண்டலாகவே தான் இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் புல்லிஷாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் லோ எடுத்தீங்கன்னா, இங்கேருந்து ஹை எடுத்து இங்கேருந்து லோ எடுத்தீங்கன்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஃபிபனாஷி படி என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் ஒரு 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த சின்ன ஒரு சுச்சுவேஷன் தான். 1883 மட்டும் இருக்குது, 1883 1897. ஸோ இந்த ஜூனுக்குள்ளே 50% கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ரீதியான அப்டேட். ஸோ ஃபண்டமெண்டல் ரீதியாக மார்க்கெட்டில் வந்து வார் சுச்சுவேஷன் வந்து இன்னுமே அதிகரித்து போனால், இன்னுமே வார் ரொம்ப பெரிய அளவில் போணுச்சுன்னா, வேறு நாடுகள் வந்து இன்வால்வ் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பை சைட் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் இந்த ஒரு ஜூன் நமக்கு தேவையான ஒரு ஜூன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பேசின ஜூன் தான். ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோன். நான் இதை வந்து ரெட் கலராக ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு திரும்புறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒன்று இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் பண்ணிவிட்டு இதிலேருந்து திரும்பலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் பார்த்துட்டோம். இன்ட்ராடே அப்டேட்டில் தேவையான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். ஸோ மெயினாக நமக்கு தேவையானது இது தான். இந்த ஜூன் கட்டாயம் தேவை. ஏன்னா இதுக்கு மேலே தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சு மேலே போயிருக்கு 1860. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக 1860 எடுத்துக்கிறீங்க. நான் அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். 1860 இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லெவலையும் நான் எடுத்துக்கிறேன். இன்ட்ராடேல நமக்கு தேவையான இந்த லெவல் நீங்கள் 1880 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். 80 எடுத்தீங்கன்னா நல்ல கன்ஃபர்மேஷன்.
ஸோ இந்த 80க்கு மேலே அபவ் பிரேக் அவுட் பண்ணால் இது நமக்கு ஒரு ஒரு செல் ஜூனுக்கான ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் தான். மார்க்கெட் இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய அப்டேட் இருக்குது. பட் இது ஒரு டெக்னிக்கல் ரீதியாக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படியே ஃபார்வர்ட் சார்ட் போய்க்கணும். ஸோ ஃபார்வர்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்ஸ்னால் இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் பெண்டிங். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம், இந்த ஜூனை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி இது வந்து செகண்ட் டைம், தேர்ட் டைம் வரக்குள்ள கட்டாயம் நமக்கு வந்து மார்க்கெட் திரும்பவும் நம்மளுக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக மாறத்துக்குரிய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது மாறினால், இதில் நடந்தால், இதில் ஒரு லாங் கேண்டில் ஒன்று கிடச்சிச்சின்னா ஒரு சார்ட்டில் ஒரு லாங் கேண்டில் நமக்கு வேணும். இதில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில் இல்லாமல் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாது. இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் கிடைச்சால் மார்க்கெட் என்ன செய்ய போகிறோம், ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கட்டும். அதில் வந்து நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி டவுன்னா இந்த மாதிரி டவுன் தான். இந்த மாதிரி பாருங்கள், இதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு பிரேக் அவுட், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு நல்ல டீப் டவுன், அதே மாதிரி நடக்க இங்கே சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் ரீதியான அப்டேட் மேபி இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் இருக்கும். இதில் ஒரு ஷார்ட் பை இருக்குது, நீங்கள் இந்த ஷார்ட் பையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கன்ஃபார்மான ஒரு பை. ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் இதில் இவ்வளோ தூரம் ஒரு ஷார்ட் பை இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் பைக்கு பிறகு மார்க்கெட் திரும்பக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ எபோவ் மார்க்கெட் வந்து இந்த 1895க்கு மேலே மார்க்கெட் வந்து திரும்பவும் பை ஜோனுக்கு மார்க்கெட் போயிடும். அதை விட கன்ஃபார்மாக சொல்ல வேணும்னா நமக்கு 1900 1900 எடுத்துக்கிறேன். அது ஒரு கீ ஜோன் தான், என்ன அதை நோட் பண்ணிக்கிறோம். இது ஒரு கீ ஜோன், வேணா நான் சென்டரில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து எகெயின் பை ஜோனில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ செல் ஆப்ஷன் வரதா இருந்தால் இதுக்கு கீழே பிலோ செல், அப்படி செல் ஜோன் கிடைச்சா நமக்கு 1860 நம்ம எதிர்பார்க்கலாம் 1850 மட்டும் எதிர்பார்க்கலாம். 1850க்கு பிலோ தான், இந்த 48க்கு பிலோ தான் லாங் செல் வரப்போகுது. இது வந்து லாங் செல். ஸோ இதுக்கு கீழே தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு லாங் செல் வரதுக்குரிய சிச்சுவேஷனாக இப்போ உள்ள சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட்டில் இந்த ஜூனில் ஏதாவது ஒரு செல் ஆப்ஷன், இது மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அதுலேருந்து ஒரு செல் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கிடைச்சால் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதாக இருக்கும் 1860. ஸோ 1860க்கு பிறகு நீங்கள் இந்த 1848 மட்டும் நம்ம செல் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பை ஜோன் தான். ஸோ இதிலிருந்து நம்ம எதிர்பார்க்க போகிறது, இதிலிருந்து நமக்கு ஒரு பை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் இவ்வளோ தூரம் திரும்ப ரிட்டர்ன் வரணும். இதுலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கறது இந்த பை. மேபி சிபிஐ நியூஸுக்கு முன்னுக்கும் நடக்கலாம், பிறகும் நடக்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்கறது பிஃபோர் சிபிஐக்கு முன்னுக்கும் மார்க்கெட் டவுன் சைட் இருந்தால் நம்ம இந்த சைட்டில் வந்து ஒரு பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் டவுன் வரத்துக்குரிய எந்த ஒரு பெரிய நியூஸ் இல்லை. ஸோ ஈவினிங் 6 PM பிறகு தான் நியூஸ் இருக்குது. மேபி ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் டவுன் சைட் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லுன்னு எடுக்கிறதா லாங் செல் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு கீழே செல். இது கீழே இந்த இது ஃபெயிலியராக இருந்தால் கட்டாயம் இது உங்களுக்கு லாங் செல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன், அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த ஜோன் இருக்குது.
ஸோ 2 ஜூன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜூனுக்குள்ளே மார்க்கெட்டில் ஏதாவது இடத்துல நமக்கு டவுன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் டவுன் வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் திரும்பக்கூடிய சிச்சுவேஷன் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் அப்படி நடக்கலைன்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதிலேருந்து நமக்கு ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதுதான் மெயின் அப்டேட். ஸோ மெயினாக இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து சிபிஐ 6 PM இருக்குது மெயின் நியூஸ். ஸோ சிபிஐ நியூஸுக்கு முன்னுக்கு பிஃபோர் மார்க்கெட் வந்து 1860 பிலோ இருந்தால் எகெயின் மார்க்கெட் வந்து பை சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து எகெயின் 1880 இல்லாட்டி 1883 ஜூனுக்கு அபவ் இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் வாரத்துக்குரியது, டவுன் சைட் வாரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. டிபெண்ட் மார்க்கெட் கொடுக்குற டேட்டாவை பொறுத்து தான் இது மாறும். ஸோ நல்ல கன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்க வேண்டியன்னா ஒரு 5 PM ஆஃப்டர் 5 PM பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படி ஆஃப்டர் 5 PM பிறகு நான் ஒரு அப்டேட் ஒன்று தரேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஜோன்னா மெயினாக இருக்கிற கீ ஜோன் இது தான். இந்த கீ ஜோன் பிரேக் அவுட் பண்ணால் பழைய மாதிரி நம்ம 1900க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா கட்டாயம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க, மெயினாக வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சொன்ன சின்ன பாயிண்ட்ஸ்களை வந்து நோட் பண்ணிக்கிறேங்க. நான் எதிர்பார்க்குறது டெக்னிக்கல் ரீதியாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிட்டு ஒரு மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இதுலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் எதிர்பார்க்குறேன். பட் இந்த வார் சிச்சுவேஷன் இருக்கனால மார்க்கெட் இன்னும் வார் வந்து கூடுதலான வார் சிச்சுவேஷன் வேற மூணாவது நாடு ஏதாவது வேற நாடுகள் வந்து இன்வால்வ் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கோல்டில் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இதில் கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஏ ஆப்ஷன், இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன். நான் எதிர்பார்க்குற பை இந்த இடத்துல. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் நடக்கிறேன்னா கட்டாயம் வந்து ஏபிசி, சி வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சியிலேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்ப வர்றதுக்குரிய சான்சஸும் இருக்குது. இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணணும், கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கணும். 4 ஹவர் சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கணும். கட்டாயம் நீங்கள் 4 ஹவர் சார்ட் 1 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கல ஒரு லாங் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கு ஒரு அப்டேட். நீங்கள் ஒரு 5 PM பிறகு நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் லைவ் செஷன் லைவ் இன்னைக்கு இருக்குது. ஸோ சிபிஐ லைவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.